வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக 15 நாட்களுக்கு உண்டான ராசி பலன்கள், குறிப்பாக 23 நவம்பரிலிருந்து 7th டிசம்பர் வரைக்கும் இந்த பலாபலன்களை நீங்கள் பார்க்கலாம். நேயர்களே, இது ஒரு நல்ல மழை காலமாக இருக்கிறதுனால அந்தந்த ஊரில் இருக்கிறவங்க நல்ல பாதுகாப்பாக பெற்றோரை பார்த்துக்கோங்க, பிள்ளைகளை பார்த்துக்கோங்க, தங்களை தாங்களே கவனித்து கொள்ளுங்கள் என்ற வேண்டுகோளின்படி இப்பொழுது ராசி பலனை பார்ப்போம். மேசராசி நேயர்கள், இந்த மேசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வார செய்திகளை பார்க்கின்ற போது ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வியாழ பகவான் 4ஆம் இடத்திலே அதிசாரத்தில் உச்ச பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பார்வை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுங்கிறது மட்டும் இல்லை, அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறார், சுக்கிரன், சூரியன், புதன், 4 கிரகங்கள் இணைந்து 8ஆம் இடத்தில் இருக்கின்ற போது அது குரு பார்வையில் இருக்கிற காரணத்தினால இந்த எல்லா கிரகங்களும் புனிதத்தன்மை பெற்று விடுகிற காரணத்தால் தைரிய வீரிய பராக்கிரமம், ஆரோக்கியம், ஆயுள் பாக்கியம், எதையும் செய்து முடிக்கக்கூடிய அறிவு, திறமை, ஆற்றல், இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு பிரமாதமாக உங்கள் பக்கத்தில் இருக்கு. புதனை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். நிறைய பேர்களுக்கு இடமாற்றங்கள் வரும். தூரங்களுக்கு செல்ல வேண்டிய, அதாவது தூரங்களில் போய் செட்டில் ஆகக்கூடிய, கிராமத்தில் இருப்பவர்கள் கூட பக்கத்து கிராமத்தில் ஒரு டவுனில் போய் ஒரு வீட்டை வாங்கலாம், அதை பண்ணலாம், இப்படிங்கிற மாதிரியான யோசனைகள், வெற்றிகள் இதெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப பிரமாதமான வாழ்க்கை முன்னேற்றம் தெரிய வரும். நீங்கள் உழைத்த உழைப்பு, எப்போதோ போட்ட எஃபர்ட் எல்லாம் இப்போ உங்களுக்கு காசு பணமாக கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பத்திரிகையாளர்கள், படைப்பாளிகள், சினிமாத்துறை சார்ந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தடாபுடாலான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். நீண்ட காலம் காத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற ஒரு யோகம் எல்லாம் உங்களுக்கு இப்போ காத்துக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. டீச்சர்களும் சரி, வீட்டுக்குள்ள பெற்றோர்களும் சரி, ஒருவரை ஒருவர் அனுசரித்து புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல நிம்மதி, வளர்ச்சி, வாழ்க்கை அமைப்புகள் அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம். சுக்கிரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் பாவாதிபதியை குரு பார்ப்பது என்பதும் 2ஆம் பாவாதிபதியாக இருக்கிறதுனாலையும் தனம், குடும்பம், வாக்கு, வளர்ச்சிகள் கிடைக்கும். கணவன், மனைவி, குடும்ப உறவுகள் மிக சிறப்பானது ஒரு நகர்வுகளை பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நீண்ட நாட்களாக பிரிந்து வாழ்ந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்தில் இணைந்து வாழுகின்ற, சேர்ந்து போகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரனை குரு பார்ப்பது என்பது குரு சுக்கிர யோகம்னு சொல்கிற பழக்கம் உண்டு. அப்போ இந்த காலகட்டத்தில் அவார்டு ரிவார்டு வாங்கிறது, பெருமை புகழ் சேர்ப்பது, வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல பேர் எடுப்பது, அது மட்டும் இல்லாமல் ஒரு நகை நட்டு வாங்கணும், கொஞ்சம் முதலீடுகள் பண்ணோம், புது புடவை எடுத்த, நகை வாங்கினேன், இப்படியெல்லாம் கூட பெண்கள் ஒரு உற்சாகப்படுத்தி கொள்ளுகின்ற நிலவரங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்கலாம். இதே குரு பகவான் சூரியனை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய, அல்லது அரசாங்க பதவிக்காக பரீட்சை எழுதி காத்திருக்கக்கூடிய, அல்லது அரசாங்கத்தோடு நீங்கள் ஏதாவது வழக்காடி கொண்டிருந்தீர்களானால் இவைகளெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி உங்களுக்கு மகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக உண்டு. இதே குரு பகவான் சனீஸ்வரனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பாருங்க, என்ன ஒரு அற்புதம் பாருங்க. உங்கள் ராசிக்கு யாரெல்லாம் கெடுதலை செய்கிறாங்களோ அவங்களை எல்லாத்தையுமே குரு பார்த்து விட்டார். அப்போ சனி பகவான் 7.5 சனியாக இருந்து 12ஆம் இடத்தில் இருக்கிறார். அவரையும் குரு பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் உங்களுக்கு கோடி நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் இருந்து வந்திருக்கக்கூடிய தயக்கம், பயம், அச்சம் இவைகளெல்லாம் உங்களை விட்டு விலகி மிகச் சிறப்பாக வாழுகின்ற ஒரு அமைப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த 15 நாட்களில் உங்கள் பக்கம் காத்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வெற்றி பெற முடியும். துணிச்சலோடு செயலாற்றி வெற்றி பெறுங்கள். ரிஷபம் ராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடத்தில் வீற்றத்துக்கு இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இதில் யாரெல்லாம் காம்பினேஷனாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா புதன், சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 4 பேர் இணைந்திருக்கிறார்கள். அதில் சுக்கிரன் உங்கள் வீட்டை பார்க்கிறார். எல்லாரும் தான் உங்கள் வீட்டை பார்க்குறாங்க. அப்போ இதில் யார் யார் இணைஞ்சிருக்கிறாங்க? 4க்கும் 5க்கும் 6க்கும் 7க்கும் அதிபதிகள் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்போ 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், கார், வாகனம். 5ஆம் இடம் என்பது புத்திர பிராப்தம், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அல்லது பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள காத்திருக்கக்கூடிய தாய்மார்களின் உடல்நிலை, மனநிலை.
அதே போல் 6ஆம் இடம் என்பது ருணம், ரோகம், சத்துரம் என்று சொன்னாலும் கூட இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதங்கள். அதுபோல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, தன வாழ்க்கை, குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்கார்ந்து பேசி நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அற்புதங்கள். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வதற்கான தேவைப்படுகின்ற அரிய வாய்ப்புகள். அந்நிய நாடுகளுக்கு செல்ல காத்திருப்பவர்களுக்கு மிக உற்சாகமான நல்ல பயணங்கள், அங்கே போனதுல ஒரு சிறப்பான வரவேற்பு, ஒரு நிம்மதி, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் எல்லாம் இந்த 15 நாட்களில் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக இருப்பதை பார்க்க முடியும். இதே ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு 9, 10ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை குரு பார்க்கிறார். அப்போ 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒன்றாக இருக்கின்ற போது கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய யோகத்தை உருவாக்கும். நிச்சயமாக பெற்றோரிடமிருந்து, பூர்வீகத்திலிருந்து வரவேண்டிய பணம் வரவுகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில் முன்னேற்றம் உண்டு. சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். இந்த சொந்த தொழிலில் இன்னும் ஒரு படி அதிக முன்னேற்றங்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷனுக்கு போகிறது. அதுலேயும் குறிப்பாக இயந்திரங்களை வச்சு, வாகனங்களை வச்சு ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி வாழக்கூடிய இப்படிப்பட்ட உயர்வுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ரிஷபத்தில் பிறந்திருந்தால் இந்த காலகட்டத்திலே இந்த 15 நாட்களில் ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்க முடியும். அதேபோல் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த ராகு 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியாதவங்களால் போட்டி பொறாமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடைஞ்சல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவைகளையெல்லாம் நீங்கள் எடுத்தறிந்துவிட்டு ஓடுகின்ற அளவிற்கு உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை ராசிநாதனை பார்க்கின்றதுனால அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கு. 4ஆம் இடத்துல கேது இருக்கின்ற காரணத்தால் சில குடும்பங்களில் வீட்டுக்குள்ள அம்மா என்று சொல்லக்கூடிய அம்மாக்கள், பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், பாட்டி இப்படிங்கிற லெவலில் இருக்கக்கூடியவங்களோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியது கட்டாயம். மற்றபடி இந்த குரு பகவானுடைய பயிற்சி, அதாவது அதிசாரத்தில் குரு இருக்கிறதுனால 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் திடீர் முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர், அபரிதமான லாபங்களை கொடுக்கக்கூடியவர், மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்களை கொடுக்கக்கூடியவர். எந்த வகையில் பார்த்தாலும் இந்த 15 நாட்கள் ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்கள் நிகழும், குறைகள் எதுவும் இல்லை. மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் நிறைய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 பேரில் 2 கிரகங்கள் அசுப கிரகங்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எதிரிகளை, நோய்களை, கடன்களை வென்று காட்டுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நிதானமாக வேலை செஞ்சு நீங்கள் பெரிய லெவலுக்கு சக்ஸஸ் பண்ணிட போகிறீங்க. யாருன்னு தெரியாதவங்களுக்கு மத்தியில் நீங்கள் பெரிய புகழ், கௌரவம், சுகவிருத்திகளை பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடம் என்று சொல்லுகின்ற போது இந்த பங்குகளை பிரிக்கிறது, தாயாதிகள் உறவு, சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி சொந்த பந்த உறவுகள், தொழிலையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்னும் சொல்ல போனால் கடன்பட்டு காரியம் மாற்றக்கூடியவர்கள் அல்லது கடனை கெட்ட நினைக்கிறவங்க, இப்படிப்பட்ட அனைத்து நிலைகள் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. அதையும் குறிப்பாக 6ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது என்பது கண்டிப்பாக இந்த வழக்கு வியாஜ்யங்களில் போலீஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானது, ஒரு சலுகையில் நல்லபடியாக உங்களுடைய தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லபடியாகவே வந்து சேரும். அதிகாரிகளின் துணை உங்களுக்கு கிடைக்கும், பூமி லாபங்கள் கிடைக்கும். ஏதோ ஒரு பட்டா சரியில்லை, நில அளவு சரியில்லை, பக்கத்து உள்ள லேண்டுக்காரன் தகராறு பண்ணுறான், இப்படிங்கிற மாதிரி இந்த பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தகராறுகள், குறைகள், குற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த நேயர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போ இதில் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்ற வாய்ப்புகள் உண்டு. அதுபோலவே சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார் குரு பார்வையில். 10ஆம் இடம் என்பது தொழில் விருத்தி. என்னதான் இருந்தாலும் கூட அடிப்படையாக உழைப்பு இருந்தால் தான் வளர்ச்சி, வாழ்க்கை அமைப்பு நல்லாயிருக்கும். அப்போ அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கனகச்சித முன்னேற்றங்கள், அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். வெளிநாடுகளுக்கு செல்ல வாய்ப்பு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், இப்படி ஏராளமான பொருளாதாரத்தை சார்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகருகின்ற வாய்ப்புகள் இந்த 15 நாட்களில் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது, அதில் நோ டவுட். அதே போல் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு, கேது 3, 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாங்க. இந்த 3, 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடியதில் கேது பகவான் 3ஆம் இடத்தில் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரக்கூடாது பார்த்துக்கணும்.
அதே மாதிரி கொஞ்சம் இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள் வராமல் பார்த்துக்கணும். சில பேர்களுக்கு பல்ல பிடுங்கிறது, பல்லில் சொத்தை இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும். இதுபோல் ராகு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது, நீண்ட நாட்கள் போகாத இடங்களில் போய் நம்ம கொஞ்சம் திருப்திகரமாக உட்கார்ந்து இறைவனுடைய அனுகூலத்தை பெற்றுக்கொண்டு வருவது, இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகள் இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் சீரும் சிறப்புமாக இருக்கிறத பார்க்கலாம். கடகம் ராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்தில் அநேக கிரகங்களின் சேர்க்கை. அப்போ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பிள்ளை பேர் சொல்லக்கூடியது, புத்திரபாக்கிய சந்தான விருத்தி, பூர்வீக சொத்துக்கள், இறைவனுடைய அனுகூலங்கள், இதெல்லாம் இந்த 5ஆம் இடம் என்று சொல்லுவோம். அப்போ 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால அங்கே 5 குடையவனே இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக பிள்ளைகளுக்கு நடவாமல் போயிருக்கக்கூடிய அல்லது தடைப்பட்டு போன ஒரு நல்ல படித்தான் சார், பையனுக்கு வேலை கிடைக்கல, இப்போ தான் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, ரொம்ப காலமாச்சு பொண்ணை கட்டி கொடுத்தா இன்னும் குழந்தை பிறக்கல, இப்போ தான் அவள் கன்சீவ் ஆகிறா, நீண்ட நாட்களாக ஒரு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், எதுவுமே சரியாகவில்லை, இப்போ நல்ல பேச்சுவார்த்தைகள் போகுது, இப்படி என்று வீட்டுக்குள் மனமகிழ்ச்சியோடு கொண்டாடி கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு நல்ல தருணங்கள் எல்லாம் இருப்பதை இந்த 15 நாட்களில் கடகத்தில் பிறந்தவர்கள் உணரும்படியாக இருக்கும். செவ்வாயை குரு பார்க்கின்றார், சசி மங்கள யோகம்னு பேர். அப்போ இந்த சசி மங்கள யோகம் என்பது 21 வயதுகளுக்கு மேம்பட்டவர்களாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் ஒரு திடீரென்று ஒரு மனோரீதியான மன வளர்ச்சி, இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் உணர்வுகள் இதெல்லாம் உங்களை தூண்டிவிட ஆரம்பிக்கும். இது உத்தியோகத்துக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் 10ஆம் பாவாதிபதியாக இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அதையும் குறிப்பாக அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராது போன ப்ரொமோஷன் கிடைக்கலாம், இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டேன் சார், எனக்கு அதெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுக்கலை, அதெல்லாம் திருப்பி வரும். இப்படி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிக அதிகபட்சம் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளுகிற வாய்ப்புகள் இதில் இருக்குது. இதோட 3ஆம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனையும் குரு பார்க்கிறார். இந்த புதனை குரு பார்க்கின்ற காரணத்தால் பள்ளிக்கு செல்லுகின்ற பிள்ளைகள், பாடம் படிக்கிற பிள்ளைகள், படிச்சுட்டு வேலைக்கு போக காத்திருக்கக்கூடியவங்க, ஆரம்ப படிப்பிலிருந்து கல்லூரி படிப்பு வரை முடிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்குமே கல்வி ரீதியாக ஒரு முழுமை அல்லது ஒரு நல்ல நிலைகளிலே அது உங்களுக்கு ஒரு பலன் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது ஒரு வழிமுறைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாக அநேக நன்மைகள் உங்களுக்கு கூடி வரும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்தை இந்த புதன் பார்த்து கொண்டிருக்க அங்கே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். நிறைய லாபங்கள் கிடைக்கும், திடீர் தன வரவுகள் கிடைக்கும், வெகுஜனங்கள் உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இறைவனுடைய அனுகூலம் பரிபூரணமாக உண்டு. மகாலட்சுமி வாசம் உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ வறுமை, பஞ்சம், பசி, பட்டினி, கொடுமை, துக்கம், துயரம், தரித்திரங்கள் இப்படி சொல்லுகின்ற எந்த நிலைகளிலும் நீங்கள் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இல்லாத ஒரு வளர்ச்சி என்பதை நீங்கள் பார்க்க முடியும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனையும் செவ்வாயையும் சுக்கிரனையும் குரு பார்ப்பது என்பது ரொம்ப உத்தமமான விஷயம். கூடவே உங்களுடைய 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் குரு பார்க்கின்றதுனால வெறுப்பான ஒரு மனநிலைகளில் இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது சற்று குதூகலமான மனநிலைகளுக்கு வருகின்ற வாய்ப்புகள் உண்டு. எங்கேயாவது போய் ஏதாவது தனியாக உட்கார்ந்துடலாமான்னு வெறுத்து போயிருந்தவங்கெல்லாம் இப்போ குடும்பத்தோடு உட்கார்ந்து பேசி மனமகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் நடத்துகின்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்படி பல ரூபங்களில் கடகத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பாக இருப்பதை பார்க்கலாம். சிம்மம் ராசி நேயர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 4ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உறுதியாக தன வருமானங்கள் நிறைய இருக்கும், பூமி லாபங்கள் நிறைய கிடைக்கும், வாகனங்களின் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்து, அபிவிருத்திகள், லாபங்கள் ஏராளமாக இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளுகின்ற அளவிற்கு நிறைய பிரமாதமான ஒரு சக்தி படைத்த ஒரு மனிதனாக திகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டி பொறாமை உங்களை விட்டு அகலும். பக்கத்தில் உள்ளவர்களின் நம்பிக்கை உங்களுக்கு கனகச்சிதமாக உதவிக்கு வர ஆரம்பிக்கும். எங்கே போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்ல காலம் பிறக்குதுன்னு அர்த்தம். வேலை செய்ய போகிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருந்துட்டு சொந்த தொழில் போகிறவங்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எப்படி பார்த்தாலும் வீடு மனை அடிப்படை வசதிகளை பெற்று கொண்டு வாழுகின்ற திருப்திகரமான ஒரு வாழ்க்கை அமைப்புகள் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இப்பொழுது உண்டு. அதேபோல் புதனை குரு பார்க்கின்ற காரணத்தினால உங்கள் ராசிக்கு 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடியவர் ராசிக்கு 2 குடையவனை பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கை உசிதமடையும். கணவன் மனைவி குடும்ப முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும்.
படிக்கின்ற பிள்ளைகளின் வாழ்க்கை தரம் உயரும். பள்ளிக்கு செல்லுகிற குழந்தைகளுக்கு அற்புதமான ஒரு மனோதைரியம், வீரியம், ஒரு நுண்ணறிவு என்பதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி இந்த புதக பகவானை குரு பார்ப்பது என்பது இந்த கல்வியாளர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், சினிமா துறை சம்பந்தப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட அனைவருக்குமே மிக அற்புதமான நல்ல லாபங்களும் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதேபோல் இந்த சுக்கிரனை பொறுத்தளவு, இந்த குருவை பொறுத்தளவு சனி பகவானை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ சனியை குரு பார்க்கின்ற போது அட்டமத்தில் சனின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தோமே, அந்த இடத்த குரு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ இது ஒரு மிகப்பெரிய நிவர்த்தி அல்லது விடுதலை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உங்களுடைய அடிப்படையில் நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அந்த பயத்திலிருந்து வெளியில் வரும். உடல்நிலைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கோளாறுகள் எல்லாம் இப்போ தீர்க்கப்படும். ஆயுள், ஆரோக்கியம், அற்புதமான முன்னேற்றங்கள், நம்பிக்கையாக உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது, தன்னம்பிக்கை, இப்படிப்பட்ட அனைத்து நிகழ்வுகளிலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப வாழ்க்கை, உட்குடும்ப வாழ்க்கையிலே பேரானந்தம் கிடைக்கும். அண்ணன் தம்பி, சொந்த பந்தம், உற்றார் உறவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுப்பாங்க. தாய்க்கும் மகளுக்கும் இருந்திருக்கக்கூடிய, தாய்க்கும் மகனுக்கும் இருந்திருக்கக்கூடிய ஒரு விதமான விரிசல், அதாவது ஒரு மனப்பூர்வமாக ஒரு சந்தோஷமாக இல்லாத உறவுகளாக இருந்ததெல்லாம் இப்போ மாற்றத்தை அடையக்கூடியதாக இருக்கும். பிள்ளை பேர் பெற்றிருக்கக்கூடியவர்கள் சிறப்பான அளவில் அந்த குழந்தைகளை வச்சு சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடன்கள் கட்டலாம், கடன்கள் வாங்கலாம், அடுத்த கட்டத்திற்கு நகரலாம், தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லலாம். இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புகளும் ஒரு பக்கத்தில் உண்டு. கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிகச் சிறப்பானது ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையும் இந்த 15 நாட்களில் இந்த கிரக சஞ்சாரங்கள் இருக்கின்ற சஞ்சாரங்களும் மிக சிறப்பாகவே இருக்கிறது. பயம் கொள்ள தேவையில்லை. கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் இந்த 15 நாட்களில் பார்க்குற போது 3ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. இந்த 3ஆம் இடம் என்று சொன்னாலே உழைப்பு, முயற்சி, திட்டங்கள் தீட்டுவது, அடுத்து என்ன செய்வது என்பது ஆராய்வது, மனோரீதியாக ஆழமான எண்ண உணர்வுகள், விட்டுப்போன காரியங்களை எடுத்து செய்து காட்டுவது, விட்டுப்போனவர்களை எல்லாம் தேடி சென்று கொண்டாடுவது, வீட்டுக்குள்ளே விருந்து வைக்கிறது அல்லது விருந்துக்கு போயிட்டு வர்றது, ஒரு கல்யாணத்துக்கு போனோம் இல்லை கல்யாணம் வீட்டில் நடக்குது, இப்படிங்கிற அநேக விதமான வாய்ப்புகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் காணும்படியாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய பொருளாதாரம், பணவரவுகள், சந்தோஷங்கள், குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப பந்தம், ஒரு நகை வாங்கி வச்சேன், ஒரு பணத்தை சேர்த்து வச்சேன், ஒரு கார் வாங்கினேன், ஒரு இடம் வாங்குறேன், இப்படிப்பட்ட தன்மைகளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதிசார குருவாக இருக்கின்றார். வேகமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நண்பர்களால், யாரென்று தெரியாதவர்களால், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான பகுதி என்பதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிக்கணும். 3ஆம் இடத்துல செவ்வாய் வீற்றிருக்கிறதுனால சில நேரங்களில் உங்களுக்கு இந்த இஎன்டி ப்ராப்ளம், கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, உடல் துவார வியாதிகள் எல்லாம் சில பேருக்கு வரும். சில குறிப்பிட்ட பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிவயிற்று கோளாறுகள், மென்சஸ் ப்ராப்ளம், இது சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கொஞ்சம் வந்து போகிற வாய்ப்புகள் உண்டு. இது எல்லாத்தையும் நீங்கள் தக்க மருத்துவ உதவியோடு நீங்கள் சரி கட்டி கொள்ளவும் முடியும். இந்த 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரனையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ குரு சுக்கிர யோகம்னு பேர். கன்னிராசிக்காரங்களுக்கு சுக்கிரன் ஒரு வளமான கிரகம். 2க்கும் 9க்கும் அதிபதி. குடும்ப வாழ்க்கைக்கும், தன வாழ்க்கைக்கும், பேச்சாற்றலுக்கும், பெற்றோருக்கும், உற்றாருக்கும், உறவுகளுக்கும், தனத்திற்கும் சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கிறதுனால அவரையும் குரு பார்க்கின்ற காரணத்தால் குரு பார்க்க கோடி பாவங்கள் அல்லது கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் மிக சிறப்பை கொடுக்கக்கூடியது. அதேபோல் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் மிக திருப்திகரமாக இருக்கும். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ரொம்ப அனுகூலங்கள் கிடைக்கும். பெற்றோரின் மூலமாக வர வேண்டிய அனைத்து உதவிகளும் உங்களுக்கு உண்டு. பிள்ளைகளின் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து அனுகூலங்களும் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக கடனை கட்டுவது, வாங்குவது, திருப்பி கொடுப்பது, இப்படிப்பட்ட அனைத்திலும் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள், லாபங்கள் ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எதிரிகளை வென்று காட்டவும், பயணங்களிலே வென்று காட்டவும், புதிய ஒப்பந்தங்கள், புதிய கைச்சாத்திடுவது, இது சம்பந்தப்பட்ட அனைத்திலும் உங்களுக்கு தக்கபடியாக சரியான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்க முடியும். 7ஆம் இடத்திலே சனீஸ்வர பகவான் வீற்றிருக்கிறார். அவர் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சனி ராசியை பார்க்கறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் ஏதாவது அலர்ஜி, இந்த தோல் வியாதிகள், சைனஸு, தும்மல்,
பொடுகு வர்றது, இப்படிப்பட்ட துன்பங்கள் வந்து போவது இயற்கை. இதையும் ஒரு பக்கம் குரு பார்க்கின்ற காரணத்தால் மிகப்பெரிய ஆபத்தில் போய் நிற்க போகிறதில்ல, கவலைப்பட வேண்டாம். முறையான ட்ரீட்மெண்ட், முறையான சுத்தபத்தமாக இருந்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் சரியாக போகும். இப்படி பல கோணங்களில் இந்த கன்னியில் பிறந்தவர்களுக்கும் இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பாகவே இருக்கும். துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 15 நாட்கள் பார்க்கின்ற போது ராசிநாதனும் 2ஆம் பாவாதிபதியும் 7 குடையவனும் 8 குடையவனும் செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து 2ஆம் இடத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழல். அப்போ இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 7க்கும் 8க்கும் அதிபதிகள் ஒன்றாக இருப்பது களத்திர தோஷம் அப்படின்னு ஜாதகத்தில் சொல்கிறது உண்டு. அப்போ ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் நடத்திட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய தகவல், ஒருவரையொருவர் உதாசீனப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இருவரும் இணைந்து ஒரு பாதையில் போகிறதுக்கு என்ன வேணுமோ அந்த மனநிலைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டதில் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க. உட்குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க. அதே போல் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றாக இருப்பது என்பது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில முடிவுகள் எடுப்பதற்கு தூண்டுகிற விஷயமாக இருக்கும். அதுவும் 2ஆம் இடமாக இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு விடாதீர்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களவோ ஒரு டேமேஜ் பண்ணிட்டு போயிடும். அப்படிங்கிறத இந்த 15 நாட்கள் துலாத்தில் பிறந்தவர்கள் கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டியது கட்டாயம். சரி சார், எங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா சொல்லி நிச்சயம் பண்ணி வச்சுக்கிறாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், ஒத்து போக மாட்டேங்குது. நான் ஒன்று சொன்னால் அந்த பொண்ணு ஒன்று சொல்லுது, இல்லை நான் ஒன்று சொன்னால் அந்த பையன் ஒன்று சொல்கிறான். இப்படிங்கிற நிலவரத்தோடு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய துலாத்தில் பிறந்தவர்கள் சற்றேறக்குறைய இந்த 15 நாட்கள் அமைதியாக இருப்பதை தவிர வேறு எந்த வழிகளும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்துட்டா வாக்கு சுக்கிரன்னு பேர். நல்லா பேச தெரியும், விடமாட்டேன், நானும் பதில் சொல்லுவேன், எனக்கும் தெரியும், நானும் மனுஷன் தானே, எனக்கும் பேச தெரியும், இப்படி என்று பேசுகின்ற இடக்கு முடக்கா பேசுறதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ரொம்ப நல்லா பேசுவாங்க. அடுத்தவங்களை மடக்கி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை செஞ்சீங்கன்னா நட்டம் யாருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு காரணம் இன்னொன்று, அந்த சுக்கிரனோட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர்ந்திருப்பது என்பது 2 டென்ஷன் ஆகி போவீங்க. ஜாலியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியாக அடக்கு முடக்கா பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, அந்த இடத்துல டென்ஷன் ஆகிடுது, கோபம் வருது அப்படிங்கிற போது அது வேறு விதத்தில் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். 2வது, கொடுக்கல் வாங்கல ரொம்ப நிதானமாக இருங்க. ஒரு கடன் வாங்குறீங்க, அந்த பேப்பரெல்லாம் முழுக்க படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. நம்பிக்கையின் பேரில் செயல்படுவது என்பது இந்த காலகட்டத்தில் கூடவே கூடாது என்பதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதில் வீட்டுக்குள்ளே ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் நம்ம வாட்டில் ஒரு வேலையை செய்கிறது, அப்புறம் பேசிக்கலாம், அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறது, இதையெல்லாம் சற்றேறக்குறைய குறைத்து கொள்ளுங்கள். அதே போல் இந்த 2ஆம் இடத்துல புதனும் சம்பந்தப்பட்டிருக்கிறார். எனக்கு எல்லாம் தெரியும், உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலை. துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அறிவு சுடராக இருப்பீங்க, எல்லாம் தெரியும். ஆனாலும் இந்த உலகத்தில் பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடியவங்க 4 பேரோட சேர்ந்து போகிறது தான் அழகு, அதுதான் நல்ல நிர்வாகம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றுங்கள். இப்படிப்பட்ட துன்பங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் 6ஆம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தால் இவைகளெல்லாம் நீங்கள் அழகாக மேனேஜ் பண்ணிக்க போகிறீங்க. கவலைப்படுறதை விட்டுடுங்க, கொஞ்சம் கருத்தை கவனிங்க. கொஞ்சம் சண்டை சச்சரவு போட்டுக்காமல் குடும்பம் நடத்தி கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ரெடின்னா இந்த காலகட்டம், இந்த 15 நாட்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 4 கிரகங்கள் ராசியில் வீற்றிருக்கிறார்கள். உறுதியாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு வயிற்றுக்கோளாறு, ஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், ஏதாவது மோஷன் ப்ராப்ளம், யூரின் ட்ராக் ப்ராப்ளம், அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சில தொல்லைகளும் துயரங்களும் இந்த காலகட்டத்தில் வருவது இயற்கையாக நடக்கும். இதை தீர்த்து கொள்ள முடியும். முறையானபடி மருத்துவர் சொல் கேட்டு நடந்து கொண்டால் இது ஈஸியாக அதிலிருந்து வெளியில் வர முடியும். அதனால் பயப்பட தேவையில்லை. இந்த செவ்வாயும் புதனும் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த உஷ்ண வியாதின்னு சொல்லுவாங்க பாருங்கள், உடம்புல கேஸ் ப்ராப்ளம், உஷ்ண வியாதி, இது சம்பந்தப்பட்ட பிணிப்பீடைகள் எல்லாம் கொஞ்சம் வரும். பொதுவாகவே செவ்வாயும் புதனும் ராகுவும் ஒரு காலகட்டத்தில் இணைகிற போது தான் புயலெல்லாம் வருகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது உடம்புக்குள்ளே ஏதோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், புயல் வர்ற மாதிரி கொஞ்சம் இன்பேலன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இதில் உண்டு. இது உடல்நிலை சார்ந்து ஏறக்குறைய இப்படி இருக்கக்கூடியவங்க டாக்டரையும் மருத்துவரையும் பார்த்துக்க வேண்டியது கட்டாயம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிரனும் புதனும் ஒன்றாக இருக்கிறது, 7க்கும் 8க்கும் அதிபதிகள் ஒன்றாக இருக்கிறதுனால, ஆனால் கூட செவ்வாய் சம்பந்தப்பட்டதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகள் ஒரு பக்கம் பலப்பெற்று கொண்டிருக்கும்.
பெரிய தகராறுகள், தர்க்கவாதங்கள், குறைபாடுகள், குழப்பங்கள் இதிலிருந்து ஒரு பக்கம் விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற போது ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாத்தையும் குரு பார்க்கறதுனால உறுதியாக உங்களை பொறுத்தளவு பெருத்த ஏமாற்றங்களோ, தோல்விகளோ, பொருளாதார முரண்பாடுகளோ வர வாய்ப்புகள் இல்லை. அழகாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக, பிள்ளைகளை மையப்படுத்தி செலவு பண்ணுறதோ அல்லது முதலீடுகள் பண்ணுறதோ, இல்லை கல்யாணம், கச்சேரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை டீல் பண்ணுறது, இது சம்பந்தமான சுப செய்திகள், சுபகாரியங்கள், சுபத்துவங்கள் எல்லாம் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பகவான் 9 அதிசாரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதே போல் இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இந்த ராகு பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பது பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுக்கணும். யாரை நம்பியாவது போய் ஏமாந்து போகக்கூடாது. யாருக்காவது உதவி பண்ணுறதும் கூட கரெக்டாக பார்த்து பண்ணணும். கடன் வாங்கினா கரெக்டாக பேப்பரை படித்து பார்த்து கையெழுத்து போட்டு கடனை வாங்கணும். இப்படிங்கிற அதாவது நடைமுறை வாழ்க்கை எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி நடந்து கொள்ள வேண்டியது கட்டாயம் என்பதை மனதில் வைத்து கொண்டு வாழ கற்றுக்கொள்ளணும். 10ஆம் இடத்துல கேது. வேலை பார்க்குற இடத்துல கவனமாக இருங்க. வேலையை விட்டுட்டு போயிடாதீங்க. புது வேலைக்கு போகணுன்னா வேலையை எடுத்துக்கிட்டு வேலையை விடுங்க. ஒரு அவசரத்தில் எமோஷனில் இப்படியெல்லாம் சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி வேலையை விட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் வேலையில் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று நிதானத்தை கடைப்பிடிங்க. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த 15 நாட்கள் பெரிய கோளாறு குற்றங்கள் இல்லை. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்திலே ஏராளமான கிரகங்கள் வீற்றிருக்கிறார்கள். பொதுவாகவே 12ஆம் இடத்தில் நிறைந்த கிரகங்கள் இருப்பது என்பது ஒரு பக்கத்தில் பார்த்தா அயன சயன புகழ் போக பாக்கியம்னு சொல்கிறது உண்டு. நேரத்துக்கு சாப்பிடலாம், நிம்மதியாக தூங்கலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். 12ஆம் இடத்தில் இருந்த கிரகம் செலவுகளை கொடுக்கும்னு சொல்லுவோம். சும்மா எப்படி செலவு பண்ணுவோம்? அப்போ நமக்கு ஏதோ ஒன்று வருது, நம்ம அதுக்காக பணத்தை கொடுக்குறோம், அதுக்கு பேர் செலவுன்னு ஆகுது. ஆக அப்படிப்பட்ட வரவுகளை தக்க வைத்து கொள்ளுகின்ற, புதுமைகளை வாங்கி மகிழுகின்ற, நீண்ட நாட்களாக வாங்க காத்திருந்த பொருள்களை வாங்கி பார்க்கின்ற, இப்படிப்பட்ட மனோ ரீதியாக ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு மன திருப்தி கிடச்சிருக்கு, இப்படி என்று ஒத்துக்கொண்டு நீங்கள் பொருளாதாரத்திலே அல்லது காசு பணத்தை செலவு பண்ணி உங்கள் வாழ்க்கை லட்சணங்களை பார்க்கக்கூடிய போக்குகள் இதில் இருக்கும். இதில் 12ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருப்பது சில நேரங்களில் இந்த வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். கெட்ட பேர் வாங்குறாலும் வாங்கலாம். இந்த புதுசாக மருமகளாக போனவங்க, மருமகனாக போனவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். கெட்ட பேர் வாங்கிடாதீங்க. அதே மாதிரி தனுசூல பிறந்தவங்களுக்கு 12ஆம் இடம் என்பது விருட்சகமாக இருக்கிறதுனால இந்த வயதானவர்களுக்கு கொஞ்சம் யூரின் ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம், உடல்நிலை கோளாறுகள், வயிற்றுக்கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், ஃபுட் பாய்சன் இப்படிங்கிறதெல்லாம் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும், நேரத்துக்கு சாப்பிடணும், மென்று சாப்பிடணும். ஸோ அதே போல் 12ஆம் இடத்திலே சூரியன் விற்றிருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் தூக்கம் குறைகின்ற வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல சொன்னால் அயன சயன புகழ் போக பாக்கியம் நல்லா இருக்குன்னு. தூக்கம் குறையுதுன்னா பகலில் தூங்கிட்டு ராத்திரி தூங்காமல் இருந்தால் அதுக்கு பேர் தூக்கம் குறையிறது தானே. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கூட சில பேர்களுக்கு வரும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அவர் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கின்றார். இது ஒரு மிகப்பெரிய சிறப்புத்தன்மைகளை கொடுக்கக்கூடியது. இது போன 15 நாட்கள்லேயே நான் சொல்லியிருந்தேன். இப்பவும் அந்த வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 7th டிசம்பர் வரைக்கும் இந்த அதிசார குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஆனால் 6ஆம் தேதி டிசம்பரில் அவர் திரும்ப ரிட்டர்ன் ஆகி மிதுனத்துக்கு போயிடுவார். அப்போ இந்த 15 நாட்களில் 14 நாட்கள் உங்களுக்கு சாதகமாக குரு பகவானுடைய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற வாய்ப்புகள் ஏராளம் உண்டு. இதில் இன்னும் சொல்லணும், 4ஆம் இடத்துல போய் சனி சம்பந்தப்பட்டிருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 4ஆம் இடத்திலிருந்து அவரை குரு பார்ப்பது என்பது உடல்நிலை கோளாறுகள், பிணி பீடைகள் எல்லாம் விலகும். தாய் நலம், தந்தை நலம், உடல் நலம் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். கோவிச்சிட்டு போனவங்க கூட இந்த காலகட்டத்தில் வந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நீங்கள் இதுவரைக்கும் இழந்த மதிப்பு மரியாதைகள் எல்லாம் இப்பொழுது மீட்டு கொள்ளுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சுகபோகமாக வாழுவதற்கு தேவைப்படுகிற வாகன விருத்திகள் சில பேர்களுக்கு இருக்கும். இந்த முதல்ல கார் வாங்குறவங்க, முதல்ல பைக் வாங்குறவங்க, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் மிக சிறப்பாக இருக்கிறது. மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களை பார்த்தீங்க அப்படின்னா கடகத்திலிருந்து குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். 3ஆம் பாவாதிபதி 3ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் தொட்ட தொழில் துவங்கும், நினைத்தது நடக்கும்,
நினைத்த காரியத்தை ஈடேற்றி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உழைப்பு தான் முக்கியம். உழைப்பதற்கு ரெடின்னா உங்களுக்கு களம் காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அம்சம் உங்களை சுற்றி இருக்கிறதுனால சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி வாழுவது எப்படி என்பதில் நீங்கள் சென்றீர்களானால் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கை பாதை மிகப்பெரிய வெற்றி கொண்டாட்ட மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோல் ராசியை குரு பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னு தெரியாதவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சம்பந்தம் இல்லாதவங்க, அரசாங்க அதிகாரிகள், இப்படிப்பட்ட அனைத்து மக்களும் உங்களுக்கு அனுகூல செய்திகளை கொடுப்பார்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய உதவிகளும் வழங்கப்படும். இதேபோல் 3ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் அதீத முயற்சிகள் கை கொடுக்கும். சோம்பேறித்தனம் போயிடும். சுகமாக வாழ்ந்ததை விட்டுட்டு சுறுசுறுப்பாக உழைத்து சம்பாதிக்கணும் இப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கை சக்கரம் நகரதை பார்க்கலாம். உங்களை விட வயதில் குறைந்தவர்கள், இளையவர்கள் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் உதவிகளும் கிடைப்பதை பார்க்கலாம். வீட்டுக்குள்ளேயே தம்பிகள் மூலமாக, தங்கச்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல தகவல், நல்ல செய்திகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் சைனஸு, இஎன்டி ப்ராப்ளம், தலபாரம், சைனஸ் இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு மருத்துவ உதவியோ இயற்கையாகவோ உங்களுக்கு அதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால அதீத லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக இந்த பட்டாசு தொழிற்சாலை, பெட்ரோல் டீசல் பங்க் நடத்துகிறவங்க, எரிபொருள் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய கெமிக்கல் வியாபாரிகள், இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கிறத பார்க்கலாம். பூமி லாபங்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். இடம் வாங்குறது, விற்கிறது, அட்வான்ஸ் பண்ணுறது, விற்கிறது, இது சம்மந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். அதேபோல் புதனை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக புதிய தொழில் துவங்குவதற்கு, ராசிக்கு 6 குடையவனை குரு பார்க்கின்ற காரணத்தால் புதிய தொழில், புதிய முன்னேற்றங்கள், இதுவரைக்கும் ரொம்ப காலமாக ஆசைப்பட்டது நடக்கலை, இப்பொழுது நீங்கள் நினைத்த காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி ஏராளமான நன்மைகள் இருப்பதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இதேபோல் அந்த குரு பகவான் சூரியனை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அட்டமாதிபதியை குரு பார்ப்பது என்பது ஆயுள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. வயதானவர்கள் கூட வீட்டுக்குள்ள இதுவரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு நிலையான தைரிய வீரியத்திற்கு வந்துருவாங்க. மருந்துகளை குறைத்து கொண்டு தன்னம்பிக்கையில் வாழ்கிற போக்குகளெல்லாம் மகரத்தில் பிறந்தவர்களை சுற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு வந்துடும். எப்படி பார்த்தாலும் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்கள் மிகச் சிறப்பான பலன்கள் உண்டு என்பதுதான் உண்மை. கும்பம் ராசினியர்களே, இந்த கும்பராசினியர்களை பற்றி பேசுகிற போது ராசியில் ராகு இருக்கிறார். ஆனால் 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கிறாங்க. இந்த 10ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருந்து குரு பார்க்கிறாரே, நன்மை தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நன்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாம் நடக்கும். உங்களை சுற்றி பிரமாதமாக இருக்கும். நீங்கள் 2 கல்யாணத்துக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை உங்கள் வீட்டிலேயே கூட ஒரு கல்யாணம் நிச்சயம் பண்ணுவீங்க, புதுசாக கார் வாங்குவீங்க, புதிய தொழில் பண்ணுவீங்க, புதிய லாபங்கள் வரும், புதிய மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். இப்படி உங்களை சுற்றி ஏராளமான நல்ல செய்திகள், நல்ல முன்னேற்றங்கள் ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டே செல்லும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அநேக கிரகங்கள் இணைந்து 10ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் எதுலேயுமே மனசு லகிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குறை தெரியும் உங்களுக்கு. உண்மையாகவே இந்த இடத்துல சிரிக்கணுமே, நம்ம ஏன் சிரிக்காமல் இருக்கிறோம்? உண்மையாகவே இந்த இடத்துல மகிழ்ச்சியாக சாப்பிட்டு முடிக்கணுமே, நாமே இது இப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்கள் மனதளவில் ஏதோ ஒரு முடக்கம், ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ ஒரு தயக்கம் இருப்பதை போல இருக்கிறத நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அப்போ இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் இடத்தில் அதிக கிரகங்கள் இருக்கின்ற காரணத்தால் தொழில் ரீதியாக நிறைய ப்ரெஷர் வரும். நிறைய நீங்கள் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கும், நிறைய பாடுபட வேண்டியது இருக்கும், நிறைய பேரோட கலந்து பேசி இன்னும் ஓட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுனாலயா, அல்லது ஏதோ ஒரு மனமுடக்கம் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு மனசுக்குள்ள குதூகூலம் இல்லாத ஒரு வரட்டுத்தன்மைகள் இதெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இது 15 நாட்களுக்கு அழகாக சமாளிக்கலாம், பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இதே சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 7.5 சனியாக இருந்தாலும் கூட குரு பார்வையில் இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி புண்ணியம்னு சொல்கிறது உண்டு. நிச்சயம் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க, கணவன், மனைவி, பிள்ளைகள், அம்மா, அப்பா, அக்கா, தங்கச்சி, இப்படிங்கிற சொந்த பந்தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் உங்களுக்கு சாதகமாக, சந்தோஷமாக, நீங்கள் அதில் ஏதோ ஒன்றை சாதித்து விட்டோம் என்று சொல்லுகின்ற நிலைகளிலே ஒரு மனக்குழப்பத்திலிருந்து விடுபட்டவராக இப்படியெல்லாம் கூட சில காட்சிகள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆக கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 15 நாட்களில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 2ஆம் பாவாதிபதி 6ல் போகிறாரே, நல்லதான்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூடு, சொரண, ரோசமானம், இந்த சிக்கல்கள் நிறைய வரும். யாராவது ஒன்று சொல்லிட்டா அதை நினச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியான மனசு கொஞ்சம் புண்ணாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கூட 6th டிசம்பர் வரைக்கும் தானே.
அதுக்கப்புறம் அதிசார குரு பகவான் பழையபடி மிதுனத்துக்கு போயிட போகிறார். அப்போ இந்த 14 நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு மேலும் கீழும் இருந்தாலும் கூட கடைசி ஒரு நாள் என்பது பழையபடி நீங்கள் கும்பராசிக்காரராக மாறிடுவீங்க. அது மட்டும் இல்லை, கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த கேது பகவான் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் கொஞ்சம் மனைவியின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். வெகுண்டு பேசுவதோ அவங்க சொல்கிறத மறுதளிப்பதோ இப்படிப்பட்டதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இணக்கமாக போக கற்றுக்கொள்வது என்பது கட்டாயம். எப்படி பார்த்தாலும் இந்த கும்பத்தில் பிறந்தவர்கள் இந்த 15 நாட்களில் சற்றேறக்குரிய ஒரு 50% நல்லா நடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ கற்றுக்கணும். மீனம் ராசினியர்களே, இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதனே 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இவர் அதிசாரத்தில் போய் உட்கார்ந்ததுனால நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், ரொம்ப பிரமாதமான ஒரு அமைப்புடையவர்கள் இந்த மீனத்தில் பிறந்தவர்கள். இந்த மீனத்திற்கு உடையவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த 15 நாட்களில் 6 டிசம்பர் என்று சொல்லக்கூடிய 14 நாட்களும் குரு பகவான் அங்கிருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அநேக கிரகங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறார். ராசிநாதனே ராசியை பார்ப்பது உடல் நலம் தேரும், மனநலம் தேரும், ஆயுள் ஆரோக்கிய விருத்திகள் ஏற்படும், நோய்கள் குறையும். ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். இது வரைக்கும் ஏதோ ஒன்று படுத்துதுன்னு சொன்னவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு இனிமேல் மருந்து தேவையில்லைங்கிற அளவுக்கு மனம் பலப்பட்டு போகும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். 2ஆம் பாவாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால, உச்சம் பெற்ற குரு பார்வையில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள ஏராளமான நல்ல முன்னேற்றங்கள், திடீர் லாபங்கள், திடீர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, திடீரென்று வரக்கூடிய பணம், இப்படிப்பட்ட சகல விதத்திலும் இந்த செவ்வாயை குரு பார்க்கறதுனால ஏராளமான பொருளாதார அபிவிருத்திகள் நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பேசினதை சொன்னதை உலகம் ஒத்துக்கல்ல பேசலைன்னா இப்போ கொஞ்சம் உற்று கவனிக்க ஆரம்பிக்குங்கிற மாதிரியான வாய்ப்புகள் அதில் உண்டு. அதே போல் 3ஆம் பாவாதிபதியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆசைப்படுவது மட்டுமல்ல, திட்டமிடுவது மட்டுமல்ல, தெரிந்தோ தெரியாமலோ எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உடல்நல பிணிப்பீடைகளிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலுமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக உண்டு. இதே 4ஆம் பாவாதிபதியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். வீடு, மனை, காரு, வாகனம் இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு சரியானபடி ஒரு சரியான பாதையெல்லாம் உங்களுக்கு உண்டு. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகரணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் இப்பொழுது கண்டிப்பாக நல்லா வேலை செய்யும். உங்கள் ராசிக்கு 6ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் குருவின் பார்வையில் இருக்கின்ற காரணத்தால் ருணம், ரோகம், சத்துரு, எதிரிகளால், நோய்களால், கடன்களால் ஏற்பட்ட தாக்கம், துக்கம், துயரமெல்லாம் இதிலிருந்து விடுதலை பெற்று நீங்கள் ஒரு பரிசுத்த பாதைக்கு பயணம் பண்ணக்கூடிய அழகான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்ற காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே போல் இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணணும். சில குடும்பங்களில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சற்றேறக்குறைய மனவேற்றுமைகளும் விரிசலும் வருவதற்கான வாய்ப்புகள் வரும். இதை நீங்கள் பெற்றோர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றணும். எப்பொழுதுமே குரு பகவானை பொறுத்தளவு இருக்கின்ற இடத்தை அழுத்தி கெடுப்பார். அப்போ 5ஆம் இடம் என்பது பூர்வீக சொத்துக்கள். 5ஆம் இடம் நீங்கள் பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். அப்போ பூர்வீக சொத்துக்கள் எங்கேயோ யாரோ சம்பாதிச்சது, இதை பற்றி நீங்கள் இப்போ ரொம்ப கவலைப்படுறதை விட்டுட்டு நீங்கள் பெற்ற குழந்தைகள் என்பது உங்கள் மூலமாக பிறந்தாங்கங்கிறத உணர்ந்து விட்டுறணுமே தவிர நீங்கள் அவங்களுக்கு பக்கத்தில் இருந்து அவங்க கூடவே இருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டியது இப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இன்வால்வ் ஆகிறத விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனத்தில் கொள்ளுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்திலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம், கச்சேரிகள், எந்த துன்பமும் இல்லாத, பகைமை இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். நல்லா சாப்பிடலாம், நல்லா தூங்கலாம், நல்லா பயணம் போகலாம், நல்லா டூர் போகலாம், நல்லா சுற்றி பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். காசு பணம் போகுது, இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேறுபட்ட மனநிலைகளிலே உங்களை சந்தோஷமான பாதைக்கு கூட்டி செல்லுகின்ற எல்லா வாய்ப்புகளையும் அந்த ராகு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து கொண்டு கொடுத்து கொண்டிருப்பார். ஆக இப்படியாக பார்க்கின்ற போது இந்த 15 நாட்கள் பலன்களிலே மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் உண்டு. அடிப்படை ஜாதகமும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் மீனராசிக்காரங்களுக்கு இந்த 15 நாட்களில் நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிசார குரு பகவான் இப்போ 7-12 வரைக்கும் நம்ம பலன் சொல்லியிருக்கிறோம். 6-12 அதிசார குரு பகவான் மீண்டும் மிதுனத்திற்கு செல்லுகிறார். இந்த 6-12 வரைக்கும் ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் ஒரு நாள் தானே போனால் போகுது, விட்டுடுங்க. அந்த அடிப்படையில் இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு தான் ஒத்துக்கணும். நேயர்களே, இதே போல் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.